ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் ஈரல் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி யார் சமைக்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பூண்டு சின்ன பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகாயும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு, சோம்பு கொஞ்சம். இது வந்து ஒரு 450 கிராம்ஸ் ஆஃப் ஈரல் இருக்கும். இது எப்படி என் ஹஸ்பண்ட் செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இது சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் பாதி மட்டும் போட்டுக்கலாம். கடைசியில் இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் தூவும். அதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன், சாரி 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுறாதீங்க, அவ்வளோதான். அப்புறம் ஸோ இப்போது இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கியூமின் பவுடர், சீரகத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். ஏன்னா நம்ம மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், அதனால் இது ஜஸ்ட்டு கலருக்காக மட்டும்தான். லைட்டாக சும்மா லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க. கடைசியாகவும் போடுவோம், இது ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க. அதேமாதிரி ஒரு சும்மா ஒரு சிட்டி அளவுக்கு ஒரு 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 சிட்டியோ கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு சிட்டி அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. 1/2 போதும். முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அடி பிடிக்கும் கீழே. ரொம்ப இல்லை, ஒரு கொஞ்சமாக பாருங்கள், இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். இது எதுக்குன்னா இப்போ அந்த இது நம்மளுக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும். இப்படியும் உங்களுக்கு லிவரில் நல்லா தண்ணி வரும். இந்த ஸ்டேஜில் அந்த ஒரு 450 கிராம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 LB 450 கிராமுக்கு லிவர் இருக்குது. நான் வந்து ஒரு சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இவ்வளோ தான். இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லிவர் சாப்பிடும்போது ஒரு ஃபீல் வராது.
இனி நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். பட் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு குக்கான பின்னாடி ஆட் பண்ணுவோம். நம்ம ரொம்ப இப்போ அட்வான்ஸாக ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோக்கா அந்த ஃப்ளேவர் தெரியாது நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கலர்ஸ் சேஞ்ச் ஆகும், நல்லாவே தெரியும். இங்கே ரெட்டாக இருக்கும், அப்படியே ஒயிட் ஆகும், அண்ட் இட் பிகம்ஸ் டார்க், பிளாக்காகவும் ஆகிடும் போக போக அப்படியே. பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அப்புறம் ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆன பின்னாடி உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவென்ச்சுவலாக அப்படியே வேகணும். கொஞ்சம் அடுப்பு ஒரு மீடியமில் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குயிக்காக ஒரு மசால் பண்ண போகிறோம். இந்த கரம் மசாலா எடுக்க போகிறோம். பெப்பர் நீங்கள் தாராளமாகவே போட்டுக்கலாம், பட் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் கடைசியாக சாப்பிடும்போது. வந்து நம்ம போட்டு கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் ஆகுது இப்போது. ஸோ 8 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போது நான் வெங்காயத்தை இப்படி ஓரமாக வச்சுட்டு இதெல்லாம் இங்கே போட்டுற போகிறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொத்தமல்லியை போட்டு விட்டுடுங்கோ. இதை அப்படியே லைட்டாக பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்கள்.